ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஆர்ப்பாட்டம் செய்த பங்களாதேஷ் நாட்டவர்கள் பலருக்கு 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை. ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாட்டில் இருந்து கொண்டு தங்கள் சொந்த நாடான பங்களாதேஷ் அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டங்கள் செய்தது தொடர்பில் கைதான பல பங்களாதேஷ் பிரஜைகளுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள ஒரு நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ளது. இதில் 3 பேருக்கு ஆயுள் தண்டனையும் உள்ளடங்கும். அபுதாபி பெடரல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஞாயிற்றுக்கிழமை 53 பங்களாதேஷ் பிரஜைகளுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் மற்றொரு பங்களாதேஷ் நாட்டவருக்கு 11 ஆண்டு சிறை தண்டனையும் வழங்கியதுடன் மேலும் 3 ஆயுள் சிறை தண்டனைகளும் வழங்கப்பட்டுள்ளது என அரசுக்கு சொந்தமான எமிரேட் செய்தி நிறுவனமான WAM தெரிவித்துள்ளது. சிறை தண்டனையே முடிந்த காலத்தில் அவர்களை ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருந்து பங்களாதேஷிற்கு நாடு கடத்த நீதிமன்றம் உத்தரவிட்டது. பங்களாதேஷ் அரசாங்கத்தின் முடிவுகளுக்கு எதிராக ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் பல தெருக்களில் பிரதிவாதிகள் கூடி பெரிய அளவிலான அணிவகுப்புகளை ஏற்பாடு செய்ததை உறுதிப்படுத்திய ஒரு சாட்சியை நீதிமன்றம் செவிமடுத்துள்ளது. சனிக்கிழமை அன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள அதிகாரிகள் கைது செய்யப்பட்ட பங்களாதேஷ் பிரஜைகள் மீதான விசாரணை மற்றும் விரைவான விசாரணைக்கு உத்தரவிட்டனர். கத்தாரில் இருந்து உங்கள் உறவுகளுக்கு விரைவாகவும் பாதுகாப்பாகவும் பொருட்களை கொண்டு செல்ல வேண்டுமா என்றே உடன் நாடுங்கள் மாஸ்ப்ரோ ஷிப்பிங். கத்தாரில் இருந்தவாறு இந்தியாவுக்கு பொருட்களை அனுப்ப 1 கிலோவுக்கு 6 ரியாலும், இலங்கை நாட்டிற்கு அனுப்ப 1 கிலோவுக்கு 10 ரியாலும், நேபாள் நாட்டிற்கு அனுப்ப 1 கிலோவுக்கு 10 ரியாலும் கட்டணங்களாக அறவிடப்படும். சேவையில் இலவசமாக உங்கள் இடத்திலிருந்து பொது செய்து தரப்படும். மாஸ்ப்ரோ ஷிப்பிங் தொடர்புகளுக்கு 31516468 அல்லது 30613691.